ஸோ இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு நம்ம இது ரெகுலராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ரூட் ஆஃப் 383 ப்ளஸ் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ரூட் 164 ப்ளஸ் ரூட் 28 மைனஸ் 9. ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி சம் வரப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே வந்துட்டு 9 ரூட் என்ன 3. ஓகே 3 வந்துட்டு இப்போ ரூட் போட்டுக்கோங்க. 28 மைனஸ் 3 எவ்வளோ ரூட் ஆஃப் 25. 25 ரூட் எவ்வளோ 5. ஓகேவா? இப்போ இந்த 164 ரூட் ஆஃப் 164 ப்ளஸ் 5 எவ்வளோன்னு பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. அது என்ன 13. அப்போது இந்த 13 இருக்கா, இதை வந்துட்டு ரூட் ஆஃப் 302 மைனஸ் 13 அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு 303 வந்துட்டு 302 மைனஸ் 13 இப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா 3. இப்போ 289 வரும். அப்போது இந்த ரூட் ஆஃப் 289 அது பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த 17 ரூட் ஆஃப் 383 அப்போது ப்ளஸ் 17 அப்படின்னு இருக்கா இஸ் ஈக்குவல் டு ரூட் 400. ரூட் 400 என்ன இஸ் ஈக்குவல் டு 20. இதில் செக் பண்ணுங்கள் 19 15 0 20. ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். இப்போ வந்துட்டு க்யூப் ரூட் பார்க்குறோம். க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் 121 மைனஸ் க்யூப் ரூட் ஆஃப் ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் 61 ப்ளஸ் 3 க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் 26 ப்ளஸ் 3 க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஸோ இதையும் கடைசியிலேருந்து தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது க்யூப் ரூட் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா திருப்பியும் மைனஸ் 1 தான் வரும். அப்போது திருப்பியும் க்யூப் ரூட் எடுத்து மைனஸ் 26 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ மைனஸ் 26 மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் 27. ஸோ இந்த மைனஸ் 27 எதோட க்யூபு அப்போது மைனஸ் 3. அப்போது இந்த மைனஸ் 3யை வந்துட்டு நம்ம மைனஸ் 61ஓட சால்வ் பண்ணணும். அப்போது மைனஸ் 61 ப்ளஸ் மைனஸ் 3. ஸோ என்ன வரும் ரூட் ஆஃப் மைனஸ் 64. ஸோ இதோட க்யூப் ரூட் என்ன மைனஸ் 4. ஸோ இதை திருப்பி எடுத்துகிட்டு போய் 21ல் சால்வ் பண்ணணும். அப்போது ரூட் ஆஃப் மைனஸ் இது வந்துட்டு 61 வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 121 மைனஸ் 121 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 4. ஸோ என்ன ஆன்சர் ரூட் ஆஃப் மைனஸ் 125 அப்படின்னு வருது. ஸோ இஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் 5. எப்பவுமே இந்த சைனை வந்துட்டு கரெக்டாக போடுங்க. இப்போது ஆன்சர் என்னன்னு பாருங்கள் 5ம் இருக்குது மைனஸ் 5ம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஆன்சர் வந்துட்டு மைனஸ் 5. இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணிடலாம். 8 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ப்ராக்கெட்டு 4. இப்போ 4 176 டிவைடட் பை 4 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 44. அப்போது ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராக்கெட்டு ஸோ 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 37. ஸோ இந்த ப்ராக்கெட் 37 மைனஸ் 20 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 42. இப்போ இந்த ப்ராக்கெட் 42 மைனஸ் அப்போது 42 மைனஸ் 37 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ். 42 மைனஸ் 37 5 ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு
57. இப்போது 57 மைனஸ் இருக்குது. இப்போது 57 minus 5 minus 20 plus x. இப்போது 57 minus 20 is equal to 52. 52 minus 20 plus x. இப்போ 52 minus 20 எவ்வளோ? 32 plus x is equal to இந்த 44. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 44 minus 32 அப்போ is equal to 12. அப்போ ஆன்சர் என்னன்னா is equal to 12. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஸோ 1/1.2.3 ப்ளஸ் 1/2.3.4 plus 1/3.4.5 plus 1/4.5.6 is equal to 7/30, 11/30, 13/30 and 17/30. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/. இப்போ 1 into 2 எவ்வளோ? 2. 2 into 2, 2 into 3, 6. 1/6 plus 1/2 into 3, 6. 6 4s are 24. 24 plus 1/3 4s are 12. 12 5s are 60 plus 1/4 5s are 20. அப்போது 26 are 120. ஸோ இதுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ 6 எவ்வளோ டைம் 120? 6 into 20. ஸோ மேலே 20 வரும். அப்போது 24 into 5 is equal to 120. ஸோ மேலே 5. 6 into 2 is equal to 120. 120 into 1. ஸோ மேலே வந்துட்டு 20 plus 5 plus 2 plus 1 by 120. 20, 25, 26, 27, 28. 28 by 120. சால்வ் பண்ணோன்னா 2 டேபிள்ஸில் பண்ணலாம். 2 1s are 2, 4 2s are 8. அப்போது 120 6 times, 7 times, 30 times. 7 by 30. ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். A 7/30. நெக்ஸ்ட் வந்துட்டு 48 minus 3√108 plus 2√27 plus √192. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 48, அதுக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுப்போம். 48க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் 4 டேபிள்ஸ்லேயே போடும். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12. அப்போது 3 1 times. ஸோ அப்போது root of 4 into 4 into 3 அப்படின்னு வரும். இப்போ minus 3 root of 108. 108 போட்டோன்னா 108. அப்போது 2 டேபிள்ஸ்லேயே போடுவோம். 2 54 மறுபடியும் 2 2 7. அப்போது 3. அப்போது 3 9 3s are 3 3 மறுபடியும் 3 1. 2 into 2 into 3 into 3 into 3. நெக்ஸ்ட்டு 2 root of 27. 3 into 3 into 3 27. அப்போது இது வந்துட்டு ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் root of 192. ஸோ இது வந்துட்டு 192. அப்போது 2 டேபிள்ஸ்லேயே போடுவோம். 2 9 2s are 18. 9 2s are 18. 6 மறுபடியும் 2 டேபிள்ஸ்லேயே போடுவோம். 4 2s are 8. 8 2s are 16. 2 tables. 2 2s are 4. 4 2s are 8. 2 tables. 12. 2 tables. 6. 2 tables. 3. 3 1 times. அப்போ 1 2 3 4 5 6 6 times. அப்போ 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 3. இப்போ மொத்தம் 6 1 2 3 4 5 6. ஸோ இப்போ வந்துட்டு காமனான டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு 4 2 times இருக்கா, 4 √3 எடுக்கலாம். மைனஸ்
3 இருக்கா, 3 இன்ட்டு 2 எடுத்துக்கலாமா, 2. அப்புறம் இன்னொரு 3 எடுத்துக்கலாம், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ரூட் 3 எடுத்துக்கலாமா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 இருக்கா, அப்போ இதில் 3 எடுத்துக்கலாமா, இன்ட்டு 3 ரூட் 3 ப்ளஸ் 2, இதில் 1 பேர் 2 பேர் அப்புறம் 3 பேர் இருக்குது. அப்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ரூட் 3. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் எது காமனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரூட் 3 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். 4 ரூட் 3 மைனஸ் 3 2s are 6, 6 3s are 18, 18 root 3 plus 3 2s are 6 root 3 plus 2 2s are 4, 4 2s are 8, 8 root 3. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். 4 இப்போது 6 plus 4 10, 10 plus 8 18. அப்போது 18 root 3 minus 18 root 3 எவ்வளோ is equal to 0. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.